உறுப்பினர்களின் சிறப்புரிமைகள் மற்றும் மரபு நெறிமுறை குறித்து முக்கியமான விஷயம். எல்லாருக்காகவும், நம்ம எல்லாருக்காகவும் இதை நான் படிக்கிறேன், நான் உட்பட எல்லாருக்காகவும். உறுப்பினர்களின் சிறப்பு உரிமைகள் மற்றும் மரபு நெறிமுறைகள் குறித்த குறிப்புரைகள். கடந்த 4/6/2026 அன்று வியாழக்கிழமை அன்று திருவிக நகர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் உள்ள ஒரு அரசு பள்ளியில் புதிய கட்டட திறப்பு விழா நிகழ்ச்சியின் போது குத்துவிளக்கு ஏற்றுவது தொடர்பான மரபு நெறிமுறை புரோட்டோகால் மீறப்பட்டதாக திருவிக நகர் சட்டமன்ற தொகுதி பேரவை உறுப்பினர் திருமதி மோ ரா பல்லவி அவர்கள் ஒரு மனுவினை என்னிடம் அளித்தார். அந்த மனுவினை நான் நன்கு படித்து பார்த்து ஆய்வு செய்தேன். அது குறித்த சில கருத்துக்களையும் அறிவுறுத்தல்களையும் நான் இங்கு குறிப்பிட விரும்புகிறேன். சட்டமன்ற பேரவைக்கென உள்ள கண்ணியத்தினையும் மாண்புகளையும் மற்றும் சட்டமன்ற பேரவை உறுப்பினர்களுக்கென உள்ள சிறப்பு உரிமைகளையும் மரபு நெறிமுறைகளையும் புரோட்டோகால் காப்பது செயல்படுத்துவதும் சட்டமன்ற பேரவை தலைவராக எனது பொறுப்பும் மற்றும் கடமையும் ஆகும். அரசால் வெளியிட்டுள்ள மரபு நெறிமுறைகளின்படி புரோட்டோகால் அரசமைப்பு தலைவர்கள் முதல் முக்கிய பிரமுகர்கள் வரை உள்ள ஒவ்வொருவரின் நிலைக்கு ஏற்ப முன்னுரிமை வரிசை முறை வாரண்ட் ஆஃப் பிரசிடென்ஸ் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த முன்னுரிமை வரிசைப்படி மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களும் அரசு துறை உயர் அலுவலர்களும் தங்கள் கடமைகளையும் பொறுப்புகளையும் மற்றும் அதிகாரத்தையும் நன்கு உணர்ந்து அதற்கு ஏற்றவாறு செயல்பட வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். திருவிக நகர் தொகுதியில் அந்த பள்ளி கட்ட திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்ற நிகழ்வு மரபு நெறிமுறை குறித்த புரிதல் இல்லாமல் தெரிந்தோ தெரியாமலோ அல்லது அறிந்தோ அறியாமலோ நடந்த அந்த நிகழ்வு இனி வரும் காலங்களில் தொடராது என நம்புகிறேன். அதனால் அந்த மனுவின் மீது மேல் நடவடிக்கை தேவையில்லை என கருதுகிறேன். உரிமை மீறல் குழுவுக்கு அனுப்புவதோ வேறு வகையில் நடவடிக்கை எடுப்பதோ தேவையில்லை என்று கருதுகிறேன். மேலும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ள ஊராட்சி, பேரூராட்சி, நகராட்சி மற்றும் மாநகராட்சி உள்ளிட்ட அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளிலும் மற்றும் மாவட்டத்தில் நடைபெறும் அனைத்து அரசு நிகழ்வுகளிலும் மரபு நெறிமுறைப்படி அந்த தொகுதியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு முறையாக அழைப்பு விடுக்கப்பட்டு சட்டமன்ற உறுப்பினர்களின் சிறப்புரிமைகள் மற்றும் மரபு நெறிமுறைகளை கடைபிடிக்க நகராட்சி மற்றும் மாநகராட்சி ஆணையர் உள்ளிட்ட அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளை சார்ந்த அலுவலர்களுக்கும் அனைத்து மாவட்ட ஆட்சித் தலைவர்களுக்கும் உரிய அறிவுறுத்தல்களை வழங்குமாறு மதிப்புக்குரிய அரசு தலைமைச் செயலாளர் அவர்களுக்கு உத்தரவிடுகிறேன். மேலும் இந்த முன்னுரிமை வரிசை வாரண்ட் ஆஃப் பிரசிடென்ஸ் தொடர்பான தமிழக அரசின் அரசாணை நகல் சட்டமன்ற உறுப்பினர் மேசையில் வைக்கப்பட்டுள்ள சிறு கணினியில் நாளை பதிவேற்றம் செய்யப்படுவதுடன் அனைத்து உறுப்பினர்கள் மின்னஞ்சல் முகவரிக்கு இன்று அனுப்பி வைக்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆளுநர் பேரவைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் விவாதத்தை தொடங்கி வைப்போர் மாண்பு உறுப்பினர் திரு எஸ் காமராஜ் அவர்கள். இன்று 11வது மாமன்ற உறுப்பினர் இன்று 11 உறுப்பினர் பேச இருக்கின்றார்கள். இந்த மாண்பு எதிர்க்கட்சி தலைவர்கள் பேசவிருப்பதால் இன்று உட்காருங்க. நீங்கள் பேசுகிற போது பாருங்க, இதே பதில் தான் பாருங்க. அவர்களுக்கு சொன்ன பதில்தான் உங்களுக்கும். இந்த பிரச்சனையில் பாருங்க, இந்த பிரச்சனையில் உங்கள் கருத்துக்களை நீங்கள் பேசுகிற போது ஏற்புடைய வகையில் நீங்க குறுக்க பேசுறீங்களா? பாருங்க, உட்காருங்கன்னு சொல்றேன். இப்பதான் சொன்ன மரபு என்ன? உட்காருங்க, மாநில உறுப்பினர் உட்காருங்க. நீங்க உட்காருங்க. இப்பதான் சொன்னேன். நீங்க இந்த பாருங்க, இந்த பேரவைத் தலைவர் நிற்கிற போது உட்காரணும்னு சொல்லியிருக்கேன். நீங்க அதுதான் இந்த ஓரியன்டேஷன் கோர்ஸ்க்கு நீங்க வந்திருந்தா என்னென்ன எப்படி நடந்து கொள்ள வேண்டியதுதான் அழகாக பயிற்சி கொடுத்தார்கள். பேரவையில் நிற்கிற போது உட்கார உட்காருங்க. எதுவும் அவர்கள் பேசுகிற எதுவும் அவை குறிப்பில் வராது. தீர்மானத்தை ஒட்டி பாருங்க, அரசால் முன்மொழியப்பட்ட அந்த தீர்மானத்தை பற்றி பேச அனுமதிப்பதா இல்லையா என்பதை பற்றி முடிவு ஆய்வில் உள்ளது. ஏற்கனவே கடிதம் கொடுத்திருக்கிறீர்கள். உட்காருங்க, அமைதியா உட்காருங்க. இப்போது பேச அனுமதி இல்லை. தொடர்ந்து நீங்கள் வற்புறுத்தினீர்களானால் முடியாது என்ற பதிலை தவிர வேறு பதில் இல்லை. அமைதியா உட்காருங்க, ப்ளீஸ்.